Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10th standard chapter 1 example 1.3 தான் பார்க்க போகிறோம். Questionல let a is equal to x is an element of natural number. Natural numbersனா என்ன? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் natural numbers. Whole numbers அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். For example, natural numbersனா 1, 2, 3, 4, 5 etc. Whole numbersனா 0, 1, 2, 3, 4, 5 etc. அப்படின்னு போயிட்டே இருக்கும். So x is the element of natural number whereas x is less than greater than 1 and less than 4. So x வந்து 1 விட அதிகமான numbers and 4 விட கம்மியான numbers. So அப்போ என்னென்ன நம்பர்ஸ்லாம் 1 விட அதிகமாக இருக்குது? 2 and then what number? 3. So a is equal to what? a ஓட elements என்னன்னா 2 and then 3. Now b ஓட elements என்னன்னு find out பண்ணலாம். b is equal to x is an element of whole number. W na whole number. Whole number always starts with 0. So it starts from 0, 1, 2, 3 etc. Whereas x is greater than or equal to 0. Okay. So equal to அப்படின்ற symbol இருக்கிறதுனால 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். So 0, 1 and எக்ஸோட வேல்யூ வந்து 2வை விட கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போது நம்மளுக்கு பியோட எலமெண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இட் இஸ் 0 and then 1. ஓகேவா? நெக்ஸ்ட் சியோட எலமெண்ட்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? சியோட எலமெண்ட்ஸ் வந்து சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. whereas x is less than 3. அப்போ 3யை விட கம்மியாக இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ 3யை விட கம்மியாக இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எதெல்லாம் வரும்? 1 and then 2. ஓகேவா? 0 வரக்கூடாது. ஏன்னா 0 வந்து ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 whereas நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஸோ எக்ஸ் வந்து 3யை விட கம்மியாக இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ்லாம். அப்போ என்னென்னா 1 and then 2. ஸோ சியோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன? 1 and then 2. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? தென் வெரிஃபை தட் இங்கே 2 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். சொல்யூஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடை வந்து வெரிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை வெரிஃபை பண்ண போகிறோம். தட் இஸ் ஏ கிராஸ் பி யூனியன். இது என்ன சொல்லுவாங்கன்னா யூனியன் சொல்லுவாங்க. ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் A cross C. இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம B யூனியன் C இந்த சைடு எடுத்துக்கலாம். இந்த சைடில் B யூனியன் Cயை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு, ஸோ பியோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன? 0, 1 isn't it? ஸோ ரைட் 0, 1 யூனியன். நெக்ஸ்ட் சியோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன? 1, 2 isn't it? So 1, 2. யூனியன் அப்படின்னா இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதணும். எவ்ரி எலிமெண்ட்ஸ் யூ ஹாவ் டு ரைட். ஓகே. ஸோ என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 0 இருக்குது, நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, அகெயின் 1 இருக்குது. ஸோ நோ நீட் டு ரைட் அகெயின். நெக்ஸ்ட்டு 2 இருக்குது. ஸோ திஸ் இஸ் பி யூனியன் சி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா ஏவோட க்ராஸ் பண்ண போகிறோம் இந்த பி யூனியன் சி. ஏ க்ராஸ் பி யூனியன் சி. ஸோ ஏவோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன? 2, 3. இதை எதோட க்ராஸ் பண்ண போகிறோம்? இந்த பி யூனியன் சியோட க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ 0, 1, 2. ஸோ க்ராஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணோம்? இங்கே இருக்கிற எலிமெண்ட்டோட இதை வந்து பேர் பண்ணி எழுதணும். ஆர்டர் பேர்ஸாக. அப்போ எழுதலாமா? எப்படி எழுதுவோம்? 2, 0, 2, இந்த 2ஓட நெக்ஸ்ட் இந்த 1, 2, 2. நெக்ஸ்ட் இந்த 3ஓட இந்த 3 எலிமெண்ட்ஸ் எழுதணும். 3, 0, 3, 1 and 3, 2. இதை வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த சைட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏ கிராஸ் பி யூனியன் சி. நெக்ஸ்ட்டு இந்த சைட் போகலாம். ரைட் ஹேண்ட் சைட் ஏ கிராஸ் பியை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. திஸ் இஸ் ஏ கிராஸ் பி யூனியன் சி. இது
நம்ம இப்போது A cross B கண்டுபிடிக்க போகிறோம். A cross Bனா ஏவோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன 2, 3 cross Bயோட எலிமெண்ட்ஸ் என்ன 0, 1. ஸோ இதை கிராஸ் பண்ணி எழுதலாம். கிராஸ் பண்ணி எப்படி எழுதுவோம் 2, 0 நெக்ஸ்ட்டு 2ஓட 1 2, 1 அப்புறம் இந்த 3ஓட 0 3, 0 நெக்ஸ்ட் 3, 1 கிராஸ் பண்ணியாச்சா? இது வந்து A cross B. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா A cross Cயை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். A cross C is equal to Aயோட எலிமெண்ட்ஸ் என்ன 2, 3 cross Cயோட எலிமெண்ட்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1, 2. ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 2ஓட இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஸோ 2, 1 நெக்ஸ்ட் 2, 2 நெக்ஸ்ட் 3, 1 3, 2. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும் இப்போது A cross B யூனியன் A cross C. ஸோ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி எழுத போகிறோம். ஓகே ஸோ தட் இஸ் A cross B யூனியன் A cross C. ஸோ A cross B என்ன வந்துச்சு நம்மளுக்கு 2, 0 2, 1 3, 0 3, 1 வந்துச்சா? இதோட இது யூனியன் பண்ண போகிறோம். யூனியன் ஆஃப் என்ன A cross C. ஓகே ஸோ 2, 1 2, 2 3, 1 நெக்ஸ்ட் 3, 2 இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணோம். யூனியன் பண்ணினோன்னா இதில் இருக்கிற எவ்ரி ஆர்டர் ப்ரைஸும் ஒன்றா எழுதணும். ஸோ எழுதலாமா? என்னென்னலாம் இருக்குது 2, 0 இருக்கா? ஸோ 2, 0 நெக்ஸ்ட் என்ன இருக்குது 2, 1 இருக்குது. இங்கே 2, 1 இருக்குது, இங்கேயும் 2, 1 இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் எழுத வேணாம், 1 டைம் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு 3, 0 இருக்கா? 3, 0 அப்புறம் 3, 1 அப்புறம் இங்கேயும் 3, 1 இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் எழுத வேணாம், 1 டைம் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு 2, 2 and then 3, 2. ஸோ இதுதான் வந்து A cross B யூனியன் A cross C. ஸோ இதை வந்து செகண்ட் இதுவாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே என்ன இருக்குது 2, 0 இருக்குது. இங்கே என்ன இருக்குது 2, 0 இருக்குது. ஓகேவா? இங்கே 2, 0 இங்கேயும் 2, 0 நெக்ஸ்ட் 2, 1 இருக்குது 2, 1 இருக்குது 0, 3 இருக்குது இங்கேயும் 0, 3 இருக்குது 2, 2 இருக்குது 2, 2 இருக்குது 3, 1 இருக்குது 3, 1 இருக்குது 3, 2 இருக்குது 3, 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இந்த சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல் isn't it? ஸோ A cross B யூனியன் C is equal to என்னது A cross B யூனியன் A cross C. ஹென்ஸ் இது வந்து வெரிஃபைட். நம்ம இப்போது செகண்ட் சப்டிவிஷன் கொஷனை வெரிஃபை பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க A cross B intersection. இதை எப்படி ரீட் பண்ணோன்னா இன்டர்செக்ஷன். ஸோ A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஃபஸ்ட்டு நம்ம LHS சைடு வந்து எடுத்து வெரிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா B intersection Cயை வந்து இது பண்ண போகிறோம். ஸோ Bயோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன Bயோட எலிமெண்ட்ஸ் 0, 1 நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் Cயோட எலிமெண்ட்ஸ் என்ன 1, 2. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது தான் வந்து இன்டர்செக்ஷன்ஸில் எழுதுவோம். ஸோ இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது 0 இருக்கா? இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்கா? நோ. இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்கா? எஸ், we have 1. ஸோ 1 is the element of B intersection C. நெக்ஸ்ட்டு இந்த B intersection Cயை வந்து Aவோட கிராஸ் பண்ண போகிறோம். A cross B intersection C. ஸோ Aவோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன
A ஓட elements 2, 3. ஸோ இதை வந்து எதோட கிராஸ் பண்ண போகிறோம், 1ஓட கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்டஸ் கிராஸ். இந்த 2 வந்து 1ஓட ஜாயின் பண்ணி எழுதலாம் ஆர்டர் பேரா. ஸோ 2, 1. நெக்ஸ்ட் 3, 1. That's it. ஓகேவா? ஸோ let us take this as number 3. Now let us move on to this side. Okay, let us find A cross B. So A cross B. A ஓட elements என்னென்ன, 2, 3 cross B ஓட elements என்னென்ன, 0, 1. Okay, so now let us cross and write this. 2, 0. Next in the 2 ஓட 1, 2, 1. Next 3, 0. 3, 1. Okay, இப்போ என்ன find out பண்ண போகிறோம், A cross C. A cross C is equal to A ஓட elements என்ன, 2, 3 cross C ஓட elements என்ன, 1, 2. Okay, so 2, 1, 2, 2. Next 3, 1, 3, 2. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ A cross B இன்டர்செக்ஷன் A cross C இல்லையா. ஸோ A cross B இன்டர்செக்ஷன் A cross C. ஸோ A cross B என்ன, 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. இன்டர்செக்ஷன் இது 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. ஸோ இது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறது என்னென்ன, அதுதான் இன்டர்செக்ஷனில் எழுதணும். ஸோ இங்கே வந்து 2, 0 இருக்குது, இங்கே 2, 0 இருக்கா, நோ வி டோன்ட் ஹாவ். இங்கே 2, 1 இருக்குது, இங்கே 2, 1 இருக்குது, எஸ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ 2, 1. நெக்ஸ்ட் இங்கே 3, 0 இருக்குது, இங்கே 3, 0 இருக்கா, நோ. இங்கே 3, 1 இருக்குது, இங்கே 3, 1 இருக்கா, எஸ் வி ஹாவ். ஸோ 3, 1. ஸோ let us take this as 4. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. இது என்னது, A cross B இன்டர்செக்ஷன் A cross C இல்லையா. ஸோ இந்த இது வந்து A cross B இன்டர்செக்ஷன் C. ஸோ இது இங்கே வந்து 2, 1 இருக்குது, 3, 1 இருக்குது, இங்கேயும் 2, 1 இருக்குது, 3, 1 இருக்குது. ஸோ திஸ் 2 ஆர் ஈக்குவல். ஸோ இந்த சைடு ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் A cross B intersection C is equal to A cross B. Both are same, isn't it? So A cross B intersection A cross C. Hence we verified. Hence verified. Thank you.